friends, welcome to Saju's Super Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃப்ரைட் ரைஸ். ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அரிசி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதோடு நான் உப்பு சேர்த்த போகிறேன். இதை நம்ம ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் வந்துடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு, அரிசி நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நம்மளோட ரைஸ் அப்போ தான் சூப்பராக வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மிதமான சூடானோன்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல் பூண்டை சேர்த்திக்கிறேன். அப்போ தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், கார்லிக்கோட வாசனை. இது ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கினோடனே நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். ரொம்ப தீய விடாதீங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் ஒன்று வதங்கினோன்னு நம்ம இப்போ கேபேஜ் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். இது கூட நான் அரை ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் நம்மளோட வெஜிடபிள்ஸ் கலர் மாறாமல் இருக்கும். நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸில் இது உங்களோட விருப்பம் மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்மளோட வெஜிடபிள்ஸ் பாதி வந்தால் போதும். இது கூட நான் இப்போது உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ்க்கு ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், அதுக்குனால வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ரைஸ் சேர்த்திக்கிறேன். நல்லா ஆறணுன்னே சேர்த்துனா போதும், சூடோட சேர்த்தாதீங்க. நம்மளோட ரைஸ் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு
நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரைஸு நல்லா உதிராக வரும். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.